வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, இப்போ சில்க் சாரீக்கு பார்த்திங்கன்னா இது டிசைனர் கிளாத் எடுத்துருக்கிறேன். சில்க் சாரீக்கு பொருந்துகிற மாதிரி நம்ம ஆரி ரிங் வச்சு ஒரு அழகான டிசைன் வந்து ஈஸியான முறையில் பண்ணலாம். இப்போ இது பென் பக்கம் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பேப்பர் கேன்வாஸை நம்ம ரெண்டாம் அடித்து நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்துங்க. 2.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட உயரம் 9.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். இந்த சைட்லேயும் நம்ம நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்திட்டு நெக்குக்காக வரைஞ்சிடலாம். வரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு உள்பக்கம் அந்த லைன் வர மாதிரி, வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சு வர மாதிரி, இது அப்படியே கார்னராக கீழே 1/4 இன்ச்சு அப்படியே கார்னராக முடிச்சிருக்கிறேன். இந்த ஷேப்பில் வரைஞ்சாச்சு. வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கோட ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை லைனிங் கிளாத்தில் ரெண்டாம் அடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திட்டு உள்பக்கம் கட் பண்ணி எடுத்த பீஸ் வச்சு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். உள்பக்கம் உள்ள பீஸும் கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு பண்ணணும். லைட்டாக அயன் பண்ணிவிட்டு உள்பக்கம் இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம நல்லா அயன் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கேன்வாஸில் தைக்கலாம். இப்போ இதோட எட்ஜில் தைச்சிருங்க. இந்த சைட்லையும் அதே மாதிரி எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். தைச்சதுக்கப்புறம் மெயின் கிளாத் வைக்கலாம். அதுக்கும் மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். நேராக ஒரு தையல் தைச்சதுக்கப்புறம் நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்குங்க. இந்த மாதிரி தைக்கும்போது கிளாத்து விலகி வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சென்டரில் ஒரு தையல் தைக்கிறோம். 2 கிளாத்தும் ஒன்று போல் இருக்கும்போது நமக்கு தைக்கிறதுக்கு 2 சைடும் ஷோல்டர் பகுதியும் ஒன்று போல் வரும். தைச்சதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடில் கார்னரில் தையல் வரைக்கும் கட் பண்ணிடுங்க. சைடில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம அடிப்பக்கமாக திருப்பி விட்டுறலாம். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிட்டு பைப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இடுப்பு மடிப்பு பக்கம் நம்ம டிசைன்லாம் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மடித்து தைக்கலாம். இது கிராஸ் பீஸ் எடுத்துருக்கிறேன். கோல்டு கலர் கிராஸ் பீஸ். இந்த ப்ளவுஸ் டிசைனில் கொஞ்சம் லைட்டான கலரில் இருக்கிறதுனால லைட் கலரில் எடுத்துருக்கிறேன். இப்போ இது நம்ம இந்த கார்னர்லேருந்து பைப்பிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இது 2 பீஸ் தனித்தனியாக வச்சு நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இது லைட்டாக நம்ம கொஞ்சம் கார்னராக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த ஷேப் வந்து நம்ம 2 பீஸ் வச்சு தைக்கும்போது தான் அந்த ஷேப் வந்து வரும். நம்ம ஒரே பீஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கார்னர் பகுதி உங்களுக்கு தெரியாமல் போயிடும். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி தைச்சிட்டு இப்படியே அடிப்பக்கம் திருப்பி மடித்து தைச்சிடலாம். இந்த கார்னர் பகுதியில் கொஞ்சம் மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக மடிச்சிட்டு அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம தைக்கும்போதும் இந்த கார்னர் பகுதியில் மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். இந்த கார்னர் பகுதியில் கொஞ்சம் மடிக்கிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து அடிப்பக்கம் திருப்பி பைப்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கார்னராக கட் பண்ணியிருக்கிற இந்த டிசைன் எல்லாமே நல்ல வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும் பாருங்கள். இது கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 1 இன்ச் அகலமுள்ள கிராஸ் பீஸ் ரெண்டாக மடித்து 1/4 இன்ச் அளவு தைச்சிடலாம். தைச்சிட்டு இதை நம்ம கம்பி போட்டு பைப்பிங் பண்ணலாம். இப்போ இந்த கம்பியில் ஒரு ஹூக் இருக்குது. இந்த அதை அதில் அப்படியே மாட்டி இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சைடில் உள்ள கிளாத் வந்து அதோட மாட்டிட்டு நமக்கு வெளிப்பக்கமாக வந்துடும். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கோல்டு கலர் ரிங் எடுத்துருக்கிறேன். இதில் நாம் உள்பக்கமாக இப்படி விடலாம். உள்பக்கம் விட்டு சைடில் ஜாயிண்ட் ஆக்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிங்கில் நம்ம 2 பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும்.
நம்ம ஃபஸ்ட்லேயே 2 பீஸ் நம்ம விட்டு ஜாயிண்ட் ஆக முடியாது. கொஞ்சம் கிராஸில் இருக்கும். இன்னும் சின்ன ரவுண்டாக இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக 2 தடவை வச்சு ஜாயிண்ட் ஆக்க வேண்டியது வரும். சேர்ந்த மாதிரி எல்லா பீஸுக்கும் ஒரு சைடில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ரிங்கில் இன்னொரு பீஸ் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். எல்லாமே ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இதில் இன்னொரு சைட்லேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஸ் விட்டு இந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இதே மெத்தடில் எல்லா பீஸ்லேயும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இது எல்லாமே ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் தையலுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற பகுதியை வந்து நம்ம ஒன்று போல் கட் பண்ணி விட்டுறலாம். இந்த சைடில் அந்த நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைவாக ஒரு லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் இந்த பீஸ் அப்படி வர்ற மாதிரி அப்படியே அடுத்தடுத்து நெருக்கமாக வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஒரு சைடு ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இதில் இடுப்பு பகுதியில் கொஞ்சமாக கேப் விட்டு முடிச்சிருக்கிறேன். அடுத்தது இந்த சைட்லேயும் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். எல்லாமே ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இது ப்ளவுஸ் கிளாத்து கிராஸ் பீஸு மடித்து பைப்பிங் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த பைப்பிங் தெரிகிற அளவுக்கு அப்படி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கும்போது ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். இந்த சைடில் அப்படியே இன்னொரு தையல் போட்டு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஒரு சைடாக ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இன்னொரு சைடில் ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு அப்படியே இந்த கிராஸ் பீஸை 2ஆக மடித்து ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மேலே வச்சு தைச்சிட்டு வெளிப்பக்கமாக திருப்பி தைக்கலாம். இல்லை நீங்கள் பைப்பிங் பண்ணிவிட்டு கூட அதுக்கு மேலே வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த மெத்தடில் தைக்கும்போது ஒரு தையல் விழும். நம்ம பைப்பிங் பண்ணி தைச்சோம் அப்படின்னா 2 தையல் விழும். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு நான் எக்ஸ்ட்ரா லைனிங்கில் ஜாயிண்ட் ஆக்கி மடித்து டாட் பிடிச்சி இந்த மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாடல் வந்து இந்த ப்ளவுஸ் கிளாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி, சாரீக்கும் பொருந்துகிற மாதிரி இந்த ஆரி ரிங் வச்சு ஒரு ஈஸியான முறையில் அழகான டிசைன் உருவாக்கியிருக்கிறது. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக முடிக்கிற மாதிரி உள்ள ப்ளவுஸ் மாடல் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.